ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஷோக்கு குபேரா மூவி போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் இங்கே வந்து செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்க எல்லோரும் பயங்கரமாக. சரியாக வீடியோ எடுக்க முடியலனால எனக்கு கிடச்சது மட்டும் போடுறேன். இன்டர்வல் விட்ட உடனே ரொம்ப நேரமாக எல்லோரும் கத்துறாங்க, தனுஷாரை காணோம். அவங்கள வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் மனுஷன் எழுந்துச்சு வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அழுதுட்டு இருந்தார் போல், எமோஷனல் ஆகி. ஒரு முக்கியமான பர்சனோட ஃபோட்டோ எடுத்து அது யாருன்னு கடைசியாக சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. தொண்டை இந்த வாய்ஸ் இப்படி ஆனது காரணமே இந்த படம் தான். அவ்வளோ கற்றுனோம், அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நான் தனுஷ் ஃபேன்லாம் கிடையாது, நான் ட்ரைலர் பார்த்துட்டு தான் படத்துக்கு போயிருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, படமும் சூப்பராக இருந்துச்சு, கதையும் சூப்பராக இருந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல. அண்ட் வந்து டாக் லவர்ஸ்க்கு பெரிய ட்ரீட் இந்த படம். நான் ட்ரைலரில் நாய் இருக்கிறத பார்த்து தான் ஆக்சுவலாக படத்துக்கே போனேனே. தயவுசெய்து பேட் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு படத்துக்கு மட்டும் போகாமல் இருந்துடாதீங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். மற்ற லாங்குவேஜ் படம் வரும்போது நல்லா செலிப்ரேட் பண்ணுற நம்ம ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில் வர படத்தை தூக்கி வச்சு பேச மாட்டோம்னு புரியல. முக்கியமான 2 ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க நடிக்கிற குப்பை படத்தெல்லாம் நம்ம தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கோம். இதுவும் குப்பை படம் தான், ஆனால் பிளாக் பஸ்டர் அவர் குப்பை படம். எதுக்கு குப்பை படம்னு சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். கத்தி தொண்டெல்லாம் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி வெளியில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.